ஆட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதன் வழியில் அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சியை செய்வார். அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் யாரிடமும் ஆட்சியை கொடுக்காமல் அண்ணன் விஜய் அவர்களிடம் ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மக்கள் தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை தலைவர் அவர்கள் உருவாக்கிய போது எங்களை எள்ளி நகையாடியவர்கள், எங்களை விமர்சித்தவர்கள், எங்களுக்கு எதிராக பேசியவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய வகையில், விரல் விட்டு வியக்கக்கூடிய வகையில் மக்கள் மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் சாதாரணமாக யாருக்கு இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்க மாட்டாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கும் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்கன்னா இந்த தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பு, இந்த தீர்ப்பு தான் உண்மையின் தீர்ப்பு, இந்த தீர்ப்பு தான் சமத்துவ தீர்ப்பு, இந்த தீர்ப்பு தான் சமூக நீதியினுடைய ஒரு தீர்ப்பு. அதனால் அண்ணன் விஜய் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறாங்க, தமிழ்நாட்டு மக்களை எங்கள் தலைவர் நம்புகிறாங்க. அதனால் இந்த ஆட்சி என்பது ஒரு நல்லாட்சியாக இருக்கும். எங்களை பார்த்து தற்குறிகள் என்றெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் தற்குறிகள் கிடையாது, நாங்கள் ஆச்சரிய குறிகள் என்பதை எங்கள் தலைவர் அவர்கள் உணர்த்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கோடான கோடி நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கிறோம். எனக்கு சீட்டே கொடுக்கலன்னு நீங்கள் ஏங்க அதை நீங்களே ஒரு வியூகத்தில் பேசிக்கிறீங்க? எனக்கு சீட்டு கொடுத்தாங்க, அந்த சீட்டை நான் தான் மறுத்தேன். இதுக்கு முன்னால் திராவிடம் அந்த வார்த்தை ஆட்சி அமைச்ச எல்லா கட்சிகளும் இருந்தது. முதல் முறையாக தமிழகம்னு உங்கள் பேர் வந்திருக்கு, அது எப்படி சாத்தியம்? ஏங்க தமிழகம் இல்லை, தமிழகம் என்பது தமிழ் ப்ளஸ் அகம். தமிழ் அகம் என்பது உலகம். ஒரு உலகம் முழுவதும் ஆளக்கூடிய ஒரு மொழி தான் தமிழ் மொழி. இதில் எந்த தவறுமே கிடையாது இல்லை. அதே நேரத்தில் நாங்கள் திராவிடம் கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லைல்ல. நாங்கள் மக்களுக்கான ஒரு மக்களாட்சியை கொடுக்கணும், மக்களுடைய அடிப்படை தேவைகளை சரி செய்யணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை உடனுக்குடன் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வோடு செய்கிறோம். அது மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. நல்லாட்சியை தலைவர் கொடுப்பார்.